குழந்தைய தூங்க வை அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா புட் த பேபி டு ஸ்லீப் அப்படின்னு பேசலாம். புட் த பேபி டு ஸ்லீப், குழந்தைய தூங்க வை அப்படின்னு அர்த்தம். அவன் எப்பயுமே அப்படிதான், அவனை விட்டுற நீ, அவனை விடு நீ, அவன் எப்பயுமே அப்படிதான், அவன் எப்பயுமே அப்படிதான், இல்லை அவர் எப்பயுமே அப்படிதான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் தட் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் தட், அவன் எப்பயுமே அப்படிதான், அவ எப்பயுமே அப்படிதான் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா அவ எப்பயுமே அப்படிதான். ஷீ இஸ் ஆல்வேஸ் லைக் தட் அப்படிங்கிறீங்களா? சரி. என் கோவத்துக்கு ஆளாகாத அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா டோன்ட் கெட் ப்ரே டு மை ஆங்கர் அப்படின்னு பேசலாம். டோன்ட் கெட் ப்ரே டு மை ஆங்கர், என் கோவத்துக்கு ஆளாகாத, என்னோட கோவத்துக்கு ஆளாகாத. சரி. அவனை குழந்தையிலிருந்தே எனக்கு தெரியும், அவன் குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே எனக்கு தெரியும் அப்படின்னு பேசணும். I have known him since he was a baby. Since he was a baby அப்படின்னா அவர் இல்லைன்னா அவன் குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே I have known him, அவனை எனக்கு தெரியும். I have known him since he was a baby, அவனை குழந்தையிலிருந்தே எனக்கு தெரியும். எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? I have a fever அப்படின்னு பேசலாம். இந்த have a அப்படிங்கிறத have a அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. ஐ ஹாவ் அ ஃபீவர் அப்படின்னா எனக்கு காய்ச்சல் அடிக்குது. எப்போத்துலேருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சு? எப்போயிலேருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சு? நீ என்ன பழக்கம் அது? இந்த மாதிரி எப்போத்துலேருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சு அப்படின்னு பேசணும். சரி, இப்போ கவனிங்க. சின்ஸ் வென் அப்படின்னா எப்பொழுதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் வென் அப்படின்னா எப்பொழுதிலிருந்து. சின்ஸ் வென் டிட் யூ ஸ்டார்ட் டெல்லிங் லைஸ், எப்போத்துலேருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சு நீ? எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லாத, எல்லாத்துக்கும் என்னையே குத்தம் சொல்லாத அப்படின்னு பேசணும். டோன்ட் பிளேம் மீ ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு பேசலாம். டோன்ட் பிளேம் மீ ஃபார் எவ்ரிதிங், எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். சரி. நான் சொன்னதையெல்லாம் மனசில் வச்சுக்காத, நான் சொன்னதையெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு பேசணும். ஏதோ தெரியாமல் பேசிட்டு அந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத. எப்படி பேசலாம் அப்படின்னா மனசில் வச்சுக்காத அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு பேசலாம். வாட் ஐ செட் அப்படின்னா நான் சொன்னதை. டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் வாட் ஐ செட், நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு அர்த்தங்களா? சரி. எனக்கு பசி உயிர் போகுது, எனக்கு பசி உயிர் போகுது அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான் உயிர் போகுது அப்படின்னு அப்படியே டிரான்ஸ்லேட்லாம் பண்ணக்கூடாது. ஐ எம் டெரிபிளி ஹங்க்ரி அப்படின்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது. ஐ எம் டெரிபிளி ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசி உயிர் போகுது, எனக்கு கொலை பசியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்கணும். இஸ் எவ்ரி திங் பேக்ட் அப்படின்னு கேட்கலாம். இஸ் எவ்ரி திங் பேக்ட், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா அப்படின்னு அர்த்தங்களா? சரி. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா கம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு பேசலாம். கம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு அர்த்தம். சரி. அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத, அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. எப்படி பேசலாம் அப்படின்னா டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் தட் அப்படின்னு பேசலாம். ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு பற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் தட் அப்படின்னா அதை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம். அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஆச்சுங்களா? சரி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ. I don't know what more I can say. I don't know what more I can say. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். சரி. இப்போ எப்படி சமாளிக்க போகிற? இப்போ எப்படி சமாளிக்க போகிற? எப்படி பேசலாம் அப்படின்னா how are you going to manage now அப்படின்னு பேசலாம். how are you going to manage now, இப்போ எப்படி சமாளிக்க போகிற? மேனேஜ் அப்படின்னா சமாளிக்கிறது. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.